ஹாய், இன்னைக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் யூனிட் 2ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு குட்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்போர்ட் மினிமம் காஸ்ட்டில் எப்படி வேலை செய்யுது, இந்த மினிமம் காஸ்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், நார்த் வெஸ்ட் கார்னர், அப்புறம் வேகுல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் அந்த ரூல் பற்றி பார்க்கலாம். முதல்ல அதுலேயே பேலன்ஸ்டு இருக்குது, இன்னொன்று அன்பேலன்ஸ்டு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பேலன்ஸ்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்பேலன்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னருடைய கொஷின். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இந்த சம் பேலன்ஸ்டாக இல்லையான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்னா, டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அன்பேலன்ஸ்னால் நம்ம பேலன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் சம் போட முடியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ்டான்னு செக் பண்ணலாம் இந்த சம். அது எப்படி செக் பண்ணுறன்றதை பாருங்கள். டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதான டிமாண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5 + 8 + 7 + 14 டேவும் ஆட் பண்ணிக்கணும். 7 + 9 + 18. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34. இங்கேயும் 34. இப்போ இந்த சம் பேலன்ஸ்டாக இருக்குது. ஈக்குவலாக வந்துச்சுன்னா பேலன்ஸ்ட், இதுவே அன்ஈக்குவலாக வந்துச்சுன்னா அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம் ஈக்குவலாக இருக்கிறதுனால therefore the given problem is balanced. இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் நான் பண்ணியிருக்கேன்னா, நான் கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். இதை ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறத காலம் சொல்லுவாங்க. இப்போ 4 ரோ இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணால் பேலன்ஸ்டுன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 1ல் இந்த மொத்தத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்றுத்தை மட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. இது செல் நம்பர் 1,11 12 13 21 22 23 31 32 33 41 42 43 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் செல். ஓகேவா? இதை நம்ம மேட்ரிக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதில் செல் 1 இப்போ இந்த சம்மே நார்த் வெஸ்ட் கார்னரில், அதனால் நார்த் வெஸ்ட்னால் இதுதான், இந்த சம்முடைய நார்த் வெஸ்ட் தான். இந்த ஹோல் மேட்ரிக்ஸில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை 1 1 அதில் மினிமம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிமாண்ட்லேயும் சப்ளைலையும் தான் ஈக்குவல் பார்க்கணும். 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 7 5 இதில் மினிமம் எடுத்துக்கணும். நம்ம மினிமம் எது? 5. ஓகேவா? அதை allocate 5 to செல் 1,1. இங்கே நம்ம கமா போடக்கூடாது, ஏன்னா அது மேட்ரிக்ஸில் இருக்குது, பிரிக்கலை. அதுக்கப்புறம் போடுறது தான் நம்ம பிரித்து போடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் என்னென்னா டிக்ரீஸ்டு 7/5. 7 - 5 = 2. ஓகேவா? இப்போ இங்கே அலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், எது மினிமம் வேல்யூவோ அதை நார்த் வெஸ்ட் கார்னரில் அப்ளை பண்ணோம். இதில் மினிமம் வேல்யூவில் போட்டிருக்கோம் 5. ஓகேவா? 5 இது டிமாண்டு, இது சப்ளை. ஓகேவா? 5ல் அடுத்த செல்லு அலோகேட் பண்ணிட்டோம். அடுத்தது டிக்ரீஸ்டு 7/5ன்னு போட்டிருக்கோம். 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். 5ல் 7 போயிடுச்சுன்னா 2 ஆகிடும். இப்போ 0 வந்த ரோவை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? இங்கே மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 2 அதே மாதிரி கேன்சல் ஆனதை மட்டும் எடுக்கக்கூடாது, மீதியை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். 5 4 7 1 6 2 8 7 14 2. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்லேயும் அதே மாதிரி தான். எக்ஸை 2 1. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு 1 1 கேன்சல் ஆகிடுச்சு அந்த ரோவே. இப்போ பேலன்ஸில் இருக்கிறது 2 1. அதில் தான் நார்த் வெஸ்ட் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அதில் மினிமம் எவ்வளோன்னு பார்க்கணும், டிமாண்ட்லேயும் சப்ளைலையும்.
இப்போ இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது இங்கே 2 இருக்குது இதில் எது மினிமம் 2 ஓகேவா அதனால் allocate 2 to cell 2,1 cell 2,1 ஓகேவா அப்புறம் decreased 8/2 8 minus 2 என்னது 6 ஓகேவா இப்போ நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம 2வை அலோகேட் பண்ணணும் இது டிமாண்டு இது சப்ளை இப்போ எது சின்ன நம்பர் மினிமம் வேல்யூனா 2 அதை அலோகேட் பண்ணிட்டோம் ஓகேவா அப்போ இது 0 ஆகிடும் இது என்ன ஆகும் 6 ஆகிடும் ஓகேவா இங்கே போட்டிருக்கிறது தான் அப்போ எது கேன்சல் ஆகும் காலமாக ரோ காலம் தானே கேன்சல் ஆகும் காலம் கேன்சல் பண்ணிட்டோம் பேலன்ஸில் இருக்கிறது ஸ்டெப் 3க்கே எழுதிக்கணும் ஸ்டெப் 3 14 இப்போ ஹோல் மேட்ரிக்ஸ் எக்ஸு எது கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறம் 3 2 தான் இப்போ இருக்குது 2 சாரி அதில் மினிமம் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் டிமாண்ட் வந்து 6 இருக்குது இங்கே வந்து 9 இருக்குது இதில் மினிமம் எது 6 ஓகேவா அதனால் allocate 6 to cell 2 ஓகேவா அதில் decreased 9/6 9 minus 6 எவ்வளோ 3 ஓகேவா இப்போ அலோகேட் பண்ணும் நார்த் வெஸ்ட் எது இதானே மினிமம் எவ்வளோ 6 இது 0 ஆகிடும் இது 3 ஆகிடும் ஓகேவா இப்போ எது ரோ வந்து கேன்சல் ஆகிடும் இந்த ரோ பேலன்ஸில் இருக்கிறத ஸ்டெப் 4 ஓகேவா டிமாண்டு 3யும் 18ம் சப்ளை ஓகேவா இப்போ எக்ஸு எது இருக்கும் இப்போ நீங்கள் கொஷினில் போய் பார்க்கணும் 4 7 6 2 இருக்குது அப்போ அது என்னது 3 2 ஓகேவா இப்போ 3 2 எழுதிக்கோங்க ஏன்னா அதான் இப்போ நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் 3 2 அதில் மினிமம் பார்க்கணும் எவ்வளோ இருக்குது 7 இருக்குது 3 இருக்குது அதில் மினிமம் எது 3 அதனால் முதல்ல 3 இங்கே தான் மினிமம் 3 அதை அலோகேட் பண்ண போகிறோம் allocate 3 to cell 3,2 இப்போ டிக்ரீஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 7/3 7ல் 3 போச்சுன்னா எவ்வளோ 4 ஓகேவா இப்போ இங்கே 3யும் 3யும் கேன்சல் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும் இங்கே 7ல் 3 போயிடுச்சுன்னா 4 ஓகேவா இப்போ காலம் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸில் இருக்கிறது 7ம் 2 இது ஸ்டெப் 5 ஓகே நான் வந்து 7ம் 2ம் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ 7 2 இங்கே 4 இருந்துச்சு இப்போ இதில் நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இதுதான் அதனால் ஹோல் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸு 7ம் 2 எங்கே இருக்குன்னா 3 3 ஓகேவா 3 3 அதில் மினிமம் எதுன்னு பார்க்கணும் 18 இருக்குது உங்களுக்கு 4 இருக்குது ஆப்ஷனில் மினிமம் வந்து 4 ஓகேவா அதனால் allocate 4 to cell 3,3 ஓகேவா நான் allocate பண்ணுறேன் 4 allocate பண்ணுறேன் இப்போ இது 0 ஆகிடும் ரோ கேன்சல் ஆகிடும் இது 14 ஆகிடும் ஓகேவா அதனால் decreased 18/4 18 minus 4 14 ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ 2 தான் இருக்குது இதுலேயும் நார்த் வெஸ்ட் கார்னர் இங்கேயும் 14 இருக்குது இங்கேயும் 14 இருக்குது நீங்கள் போடுற சம் வந்து எதில் வச்சு கரெக்டுன்னு சொல்லலாம்னா நம்ம இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த போகிற சம் கரெக்ட் ஓகேவா இப்போ 14 அலோகேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுடணும் ஓகே அதுக்கும் எழுதிடணும் அந்த 2 இது கொஷினில் போய் பார்க்கணும் 1 2 3 4 3ல் இருக்குது செல் நம்பர் 4 3 எழுதிக்கோங்க 4 3 அதில் மினிமம் வந்து எழுதிக்கோங்க 14 மினிமமும் 14 தான் allocate 14 to cell 4 3
இப்போ நம்ம இருந்து 6 ஸ்டெப் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கொஷினில் அலோகேட் பண்ணிடணும். கொஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு அலோகேட் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் எதில் அலோகேட் பண்ணணும் அப்படின்றத கொஷினில் அலோகேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் கொஷின் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எதில் அலோகேட் பண்ணணும்? 2ல் 5 பண்ணும். ஸோ அலோகேட் 2ல் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் எதில் பண்ணும்? 3ல் 2. ஓகேவா? இங்கேயும் 3ல் 2ன்னு போட்டுக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் எங்கே பண்ணும்? 3ல் 6. ஓகேவா? இங்கேயும் 3ல் 6 அலோகேட் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் 4ல் 3. ஓகேவா? 4ல் 3 இங்கேயும் அலோகேட் பண்ணிட்டோம். ஃபிஃப்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? 7ல் 4. ஓகேவா? 7ல் 4 அலோகேட் பண்ணியாச்சா? அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டெப்பில் 2ல் 14. ஓகே, அலோகேட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. நம்பர் ஆஃப் சார்ட்டட் செல், இங்கே ஒரு ஃபார்முலா போடணும். 9 + m + n - 1. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 = இப்போ mனா நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேவா? mனா நம்பர் ஆஃப் ரோஸ். 1 2 3 4. ஓகேவா? 4 இருக்குது. ஸோ 4 + nனா நம்பர் ஆஃப் காலம். கொஷின் எங்கே? கொஷின் 1 2 3 3 -1 அங்கேயே இருக்குது. 4 + 3 எவ்வளோ? 7 - 1. 6 = 6. ஓகேவா? அலாட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இதனால் இது என்ன ஆகுதுன்னா டீஜெனரசி. இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இது நான் டீஜெனரசி இல்லைனா நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே அலாட் பண்ணிங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து 5 × 2 + 2 × 3 + 6 × 3 + 3 × 4 + 4 × 7 + 2 × 16. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் ₹102. இதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா சம் ஓவர். தேங்க்யூ.